ரோகிணி தான் இந்த பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு சொல்லி சீக்கிரமே கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, ரோகிணி உள்ள இருந்துகிட்டே தன்னோட கேம் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம மீனா முத்து இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து ரோகிணியை நோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அது அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்களை எப்படிடா தடுக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இவங்களுக்கு பிரச்சனையே இல்லை, இவங்க நல்லா ஃப்ரீயா நிம்மதியா சுத்திக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் இவங்க வந்து நமக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ப்ராப்ளம் கொடுக்கலான்னு இப்போ இவங்களோட அம்மாவோட கடையை தூக்கிட்டாங்க. அதை எப்படியாவது திரும்ப கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் முத்து, இன்னொரு பக்கம் அருண்குமார், இவங்க ரெண்டு பேரும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதுல முத்து வந்து உண்மையாவே முயற்சி பண்றாரு, கண்டிப்பா இந்த விஷயத்தை நம்ம பண்ணியே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அருண்குமார் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, எப்படியாவது இந்த விஷயத்தை நம்ம பண்ணி கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா முத்து பண்ணுவான், உடனே அந்த கிரெடிட்டை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் முயற்சி பண்ணிட்டு இருக்கான். சோ அதுதாங்க இப்ப போய்கிட்டு இருக்குது. இன்னைக்கு எபிசோட்ல பாத்தீங்கன்னா விஜயா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. பிரியாணியை சாப்பிட்டுட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்வதிட்ட சொல்ல, பார்வதி வந்து டென்ஷன் ஆயிட்டாங்க. நீ செய்யறது சரி கிடையாது விஜயா, மீனாவை உன் குடும்பத்துல ஒரு பொண்ணா பாரு, நீ என்னைக்கு அவளை உன் குடும்பத்துல ஒரு பொண்ணா பாக்குறியோ அன்னைக்கு தான் உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே அதுக்கும் விஜயா பார்வதி திட்டுறாங்க, நீ எனக்கு என்ன அட்வைஸ் பண்ற, நான் சொல்ற விஷயத்தை நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிந்தாமணியும் அதே இடத்துல தான் இருக்காங்க. சிந்தாமணி ரோகிணிக்கு கால் பண்ணி, நீ சொன்ன மாதிரி நான் செஞ்சுட்டேன், இப்போ உனக்கு டபுள் சந்தோஷம் தானே, எனக்கு வந்து எப்படியாவது அந்த ஆர்டர் என் கைக்கு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம ரோகிணியும் நீங்க கவலைப்படாதீங்க, அந்த ஆர்டர் உங்களுக்கு தான், கிட்டத்தட்ட நான் பேசி முடிச்சிட்டேன், இன்னும் கொஞ்சம் தான் பாக்கி இருக்குது, அதுவும் பேசி முடிச்சிட்டேன் அப்படின்னா அந்த ஆர்டர் உங்களுக்கு கிடைச்சிடும், நீங்க கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியும் அவங்களுக்கு வந்து நம்பிக்கை கொடுக்குறாங்க. அவங்களும் பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அண்ட் அடுத்த சீன் பாத்தீங்கன்னா நம்ம மீனாவோட ஃபேமிலியை காட்டுறாங்க. அப்ப மீனாவோட அம்மா ரொம்ப அழுதுகிட்டு இருக்காங்க. நமக்குன்னு இருந்தது அந்த ஒரு விஷயம் தான், அதுவும் இப்ப இல்லாம போயிருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க உடஞ்சிட்டாங்க. அவ்வளவுதான், இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அந்த மனநிலைக்கு வந்துட்டாங்க. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முத்து வந்து நம்பிக்கை கொடுத்திருக்காரு. சோ அப்ப மீனா அந்த விஷயத்தை அவங்க அம்மா கிட்ட சொல்ல, உடனே நம்ம சீதா இருந்துகிட்டு அருண்குமார் பாத்துக்குருவாரு, மாமா மாதிரி கிடையாது அருண்குமார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் வந்து அவங்க ஹஸ்பண்டோட புகழை பாட, மீனா இருந்துகிட்டு அதெல்லாம் யார் பண்ணா என்ன, நமக்கு அம்மாவோட கடை அங்க போகணும் மறுபடியும் அப்படின்ற மாதிரி சொல்லி அதோட முடிக்கிறாங்க. அண்ட் அடுத்த பகுதியில் பாத்தீங்கன்னா சுருதி ரோகிணியோட கடைக்கு வந்து, எனக்கு இந்த பொருள்லாம் கம்மியான விலைக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஆன்லைன்ல பிரைஸ் அடிச்சு பாக்குறாங்க, இந்த பிரைஸ் வந்து இவ்வளவுதானே வருது, நீங்க எதுக்கு இவ்வளவு விக்கிறீங்க, எனக்கு இதுக்கும் கம்மியா வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அதுக்கும் குறைச்சு ஆன்லைன்ல விக்கிற பிரைஸ்க்கும் குறைச்சு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மனோஜுக்கு இதுல உடன்பாடே கிடையாது, இவங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடன்பாடே கிடையாது. ஆனா ரோகிணி வேற வழியே இல்லாம கொடுத்துதான் ஆகணும், நம்ம குடும்பத்துல ஒரு ஆளு, நம்ம கொடுக்கல அப்படின்னா கெட்ட பேர் ஆயிரும், கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் சுதா ரோகிணிக்கு கால் பண்றாங்க. ரோகிணிக்கு கால் பண்ணி, எப்பமா என்னோட பணத்தை தருவேன், கிட்டத்தட்ட நீ பணம் வாங்கி எவ்வளவு நாள் ஆகுது பாரு, ஆனா என் பணம் வந்த பாடு கிடையாது, நீ என்னதான் செய்ய போற, என் பணம் வருமா வராதா, எனக்கு வந்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் என்னோட பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. ரோகிணி, ஆண்டி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஆண்டி, எப்படியா நான் ரெடி பண்ணி கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இவ்வளவுதாங்க இன்னைக்கு எபிசோட்ல நடந்தது. அண்ட் ஃபைனலா பாத்தீங்கன்னா முத்துவுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அது என்னன்னா, மீனாவோட அம்மா கடையை உடைச்சு நொடுக்கிற ஆபீசர் எல்லாத்திலையும் பணம் வாங்கி தான் கடையை கொடுப்பாரு, அண்ட் பணம் வாங்கிட்டு தான் எல்லா விஷயத்தையும் பண்ணுவார் அப்படின்ற விஷயம் நம்ம முத்துக்கு தெரிய வருது. சோ முத்துக்கு தெரிய வந்து நம்ம முத்து என்ன பண்றாரு அப்படின்னா, இவரை கையும் களவுமா பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சோ என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.